ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில நிறைய பேர் என்கிட்ட தொலைபேசியின் மூலமாகவும் அலைபேசி மூலமாகவும் கேட்கறது என்னன்னா, இருப்பு நிலை தெரிந்த சித்தர்கள். நான் போனோடனே சித்தர் என்கிட்ட பேசணும், என்னுடைய குறைகள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லணும், அந்த மாதிரியான சித்தர்கள் இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முதல்ல முன் வைக்கிறாங்க. இரண்டாவது வகை கேள்வி எப்படி வருது அப்படின்னா, சார் உண்மையான சித்தர்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு கேள்விக்குமே என்னால சட்டுன்னு பதில் சொல்ல முடியல. காரணம், இருப்பு நிலை தெரிந்தவர்கள் ரெண்டு வகை. இருப்பு நிலை தெரியும் ஆனா அவங்க பேச மாட்டாங்க, இருப்பு நிலை தெரியும் இன்னொருத்தவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுற சித்தர்கள், நம்மோடு கலந்து பேசுற சித்தர்கள் ரொம்ப குறைவு. அடுத்து இருப்பு நிலை தெரியாதவர்கள், அவங்க ஒரு பக்கம் போயிருக்காங்க. அடுத்து இன்னொரு கேள்விக்கு பதில் என்னன்னா, போலி சித்தர்களை எப்படி அடையாளம் காணுவது அப்படிங்கிறத பத்தி ஒரு கேள்வி. இதுக்கும் ரொம்ப கஷ்டம். என்னன்னு கேளுங்க. எல்லாமே இன்னைக்கு ஜடாமுடி, பட்டை, ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு காவி போட்டுட்டு இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு தன்னை சித்தர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி மார்க்கெட்ல நிறைய பொருட்கள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நான் யாரையும் ஏன்னா அவங்க ஒரு வாழ்வாதாரத்துக்காக இந்த மாதிரியான வேஷம் போடுறாங்க. ஆனால் எல்லோரும் சித்தர்கள் அப்படின்னு நீங்க நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட நோக்கம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்குள்ள கடவுளை தேடி வெளிவந்தவங்க சித்தர்கள். அவங்க மக்களுக்கான சேவை செய்வாங்க. இலக்கியம் இருக்கும், மருத்துவம் இருக்கும், நிறைய ஜோதிடம் பார்ப்பாங்க, வானவியல் சாஸ்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா மக்களின் நலன் கருதி. அவங்கெல்லாம் நான் சித்தர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண தேவையில்லை, பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி தேவையில்லை. அவங்கெல்லாம் நான் தான் சித்தர் அப்படின்னு எங்கேயுமே சொல்லிக்கிட்டதே இல்லை. எந்த ஒரு சித்தனும் தன்னை சித்தன் என்று சொல்லிக் கொள்வதில்லை. எந்த ஒரு சித்தனுக்கும் நான் என்ற அகந்தை இருந்ததே இல்லை. எல்லாம் மக்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா? அவங்க வேற தன்னுள் கடந்து உள்ளே சென்று கடவுளை காண்பதற்கான பிறவி அது நிறைய இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அட்டாங்க யோகங்களை பயின்று அட்டமாசத்துக்களை அடைந்த சித்தர்கள், குண்டலினி யோகம், வாசி யோகம், இதெல்லாம் கடந்து அவங்க இருப்பாங்க. இறைவனை கண்டவர்கள் இருக்காங்க. நீங்க நிறைய பேர் பாக்குறோம், திடீர்னு நேத்து வரைக்கும் இவர் கொத்தனாரா இருந்தாரு, இன்னைக்கு இவர் சித்தரா இருக்கிறாரு. நேத்து வரைக்கும் இவர் ரோட்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, இன்னைக்கு அவர் சித்தர்னு சொல்றாங்க. நேற்று வரைக்கும் ஒரு குடும்ப இல்லறத்துல இருந்தாரு, திடீர்னு ஒரு பிரச்சனையில இருந்தாரு, திடீர்னு வெளியே அவர் சித்தர்னு சொல்றாங்க. இப்படி பல காரணங்கள் மூலமா சித்தர்கள் ஆனவர்கள்லாம் பண்ண பாக்குறோம். இன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் இயற்கையிலேயே அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் அதெல்லாம். அப்ப அவங்கெல்லாம் அட்டமாசத்துக்கள் தெரியுமானா அவங்க அதை பயிற்சி செஞ்சுட்டு வரல. இறைவன் இப்ப பக்தி மார்க்கத்துல சொல்றோம், திருஞான சம்பந்தர் குழந்தையவே நமக்கு ஞானம் பெற்று வந்தவங்க. திருநாவுக்கரசர் என்கிற அப்பருக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், முதியோர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சது. அவரு திருஞான சம்பந்தரை பார்த்து சொல்லுவார், எனக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பிறவிலேயே இந்த ஞானம் கிடைத்தது, இந்த பிறவி அடைவதற்கு நான் எவ்வளவு பயணம் செய்திருக்கிறேன் பக்தி மார்க்கத்தில். ஆனால் ஞான மார்க்கத்துல அது மாதிரி சில பேருக்கு இது மாதிரி எதுவுமே இல்லாம இயற்கையாவே அந்த மாதிரியான ஒரு படைப்பில் அந்த ஞானம் கிடைக்கும். சில பேருக்கு அட்டமாசத்தை குரு சிஷ்ய பரம்பரையில பாத்தீங்கன்னா அந்த நிலையை அடைவதற்கு நிறைய பயிற்சிகள் செய்வாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் அந்த கர்மா பத்தி நிறைய நமக்கு டாக் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு மீடியாக்கள்லாம் பேசிட்டு நிறைய பரப்பாரா, அப்படிலாம் நடக்குமா, அப்படிலாம் விஞ்ஞானம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அட்டமாசத்துக்கள்ல அதெல்லாம் ஒண்ணு லஹிமா மஹிமா இப்படிலாம் இருக்குது. லஹிமா அப்படின்னா உடம்பை லேசாக்கி பறப்பது. சக்கரையம்மாள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்துருக்குறாங்க. மஹிமா என்பது மலையை போல உடல் வாக்கு கொண்டு பலம் வாய்ந்தவர்கள். இப்படி நிறைய அதெல்லாம் இன்று இவர்களுக்கெல்லாம் புரியாது. இவர்களுக்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி. அவங்கெல்லாம் அறிவியல் அப்படிங்கிற அறிவியலே ஒரு குழந்தை. அறிவியலுக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகம் என்பதை அவர்கள் இன்னும் அறியவில்லை. ஸோ போலி சித்தர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அரிசி வாங்கி கொடு, பருப்பு வாங்கி கொடு, மிளகாய் வாங்கி கொடு, மல்லி வாங்கி கொடு. அப்படி ஒரு கூட்டம் போகுது. 108 முறை இது செஞ்சு இது வசியம் பண்ணி நான் உனக்கு தரேன், இதை நீ கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு வெட்டு, கோழி வெட்டு, இதெல்லாம் எதுவும் கிடையாது. சித்தர்கள் விரும்புவது அன்னதானம் செய்.
ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணு, பசித்த வயிற்றுக்கு அன்னதானம் பண்ணு சொல்லுவாங்க. அவர்கள் ஒரு ரூபாய் கூட அவங்க கையிலேருந்து வாங்க மாட்டாங்க. தனக்கென்று எதுவுமே இல்லை, எந்த பற்றற்ற நிலையில தான் இருப்பாங்க. தனக்கென்னு எதுவுமே அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்ப்பும் இருக்காது. வர்றவங்கள்ட்ட இருந்து அவங்க அப்படி பார்ப்பாங்க, ஏதாவது எடுத்து ஊட்டி விட்டா அவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அதுவும் இல்லை. அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தான் உணவு. இந்த காற்றுல இருக்குது, நீர் இருக்குது, இயற்கை ஆக்சிஜன் எல்லாமே அதுல இருக்குது. அதைத்தான் அவங்க சுவாசிப்பாங்க. அதையும் தாண்டி இந்த அண்டத்தில் இருக்கும் இந்த பிண்டம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மானிட உடம்பு கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஆகாரம் தேவைப்படுது. அதற்கு அவர் யாராவது ஊட்டி விட்டா அவங்க பண்ணுவாங்க. அவங்க குளிக்கிறதில்ல, அவங்க பல்லு வளர்க்கறதில்ல, லக்ஸ் சோப்பு போட்டு குளிக்கிறதா இல்லை. இயற்கையாவே அந்த 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 சக்தி அவங்களுக்கு கிடைச்சிடுது. அதனால நம்ம அது போன்ற ஒரு சித்தர்களை நாம் தேடி செல்ல வேண்டும். டிமாண்ட் வைப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க நாம் பார்க்குறோம், அதை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மூட்டை அரிசி எடுத்து வாங்கி கொடுத்துட்டு போங்க. பராமரிப்பு செலவு என்பது கற்பூரம் வாங்குவதற்கு கூட காசு இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதுவும் நாம் அறிவேன். ஆனால் அதை நாம் மனமும் தர வேண்டும். அதை கேட்கும் போதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு சித்தர்கிட்ட போய் நிறைய இந்த ஆசீர்வாதம் வாங்கணும், சித்தர்கிட்ட போய் உடனடியா நான் அது என்னோட கஷ்டங்கள்லாம் தீரணும், உடனடியா அந்த இன்ஸ்டன்டா எனக்கு தீரணும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நான் வேண்டிக் கொள்வது என்னன்னா, இது போன்று இந்த ஒரு மாய உலகத்தை ஏற்கனவே மாய உலகம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மும்மலங்கள் அப்படிங்கிற ஒரு மாய உலகத்துல இருந்து வெளியே வர்றதுதான் சித்தர் மார்க்கம் சொன்னோம். சித்தர் மார்க்கத்திலே இந்த மாதிரி வாழும் சித்தர் நம்ம தேடி போறேன், வாழும் சித்தரை போறேன், ஆசீர்வாதம் வாங்குறேன், அங்க வாங்குறேன் அப்படின்னு இன்னொரு மாய வலைக்குள்ள நீங்க சிக்க வேண்டாம். ஸோ அதெல்லாம் நீங்க உண்மையான சித்தர் அப்படின்றது போது உங்களுக்கு நீங்க எதுவும் எதிர்பாராம ஒரு மூலையில எங்கேயோ ஒரு மூலையில இருப்பாங்க. அவங்கள்ட்ட போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நீங்க அவரை தேடித்தான் வந்திருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். அதோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு வாழும் சித்தராக இருக்கும், உண்மையான சித்தராக இருந்தா அவர் வட்டத்துல இருக்கிற 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல அவரை தேடி நீங்க போனீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால நீங்க நிறைய காசு கேட்கறாங்க, பணம் கேட்கறாங்கன்னு இழக்காதீங்க. அவங்கெல்லாம் பற்றற்ற நிலை. அந்த காசு பணத்தை எல்லாம் பார்த்துட்டு வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய கொடீஸ்வரனா இருந்துட்டு எதுவும் வேண்டான்னு பற்றற்ற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. கோமணம் கூட அவர்களுக்கு சொந்தம் இல்லை என்பதை அவர்கள் அறிவார்கள். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உடைகள் இல்லாத, உணவு மேல பற்று இல்லாம, உறவுகள் மேல பற்று இல்லாம இன்னைக்கு இறைவு பற்று போய் கொண்டு இன்னைக்கு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அவர்களை தேடி நம்ம போகணும். நாம கொஞ்சம் எல்லாத்துக்கும் மெஸ்மரைசிங் ஆயிடாதீங்க யாரும். அவர்களுக்கு அவர்களோட உண்மையான சுரூபம் என்னங்கிறது நாலு பக்கம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் போங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, இப்ப நானே சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக ஓடி போய் நிற்க வேண்டாம். உங்களுக்குள் இருக்கும் அந்த 6வது அறிவை பயன்படுத்தி, இது உண்மையான சித்தர் அப்படின்னா என்ன, சித்தர்னா யாரு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாத்துக்கும் ஜடாமுடி வச்சு பட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி மேல உட்காந்துக்கிட்டு அண்ணாந்து மேல அண்ணாந்து பார்த்துட்டு பாக்குறவங்க எல்லாம் சித்தர்கள் இல்லை. ஆனால் அப்படி செய்பவர்களும் சித்தர்கள் இருக்காங்க. இதை சொல்லி புரிவதில்லை, நீங்களாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த 2 கேள்விக்கும் என்னன்னா, நீங்க போய் பொன்னும் பொருளும் வேண்டி போய் நிக்கிறதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு அந்த ஆசைகளை துறந்துதான் அவங்க நிக்கிறாங்க. திரும்ப உங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு நீங்க அவருக்கு முன்னாடியே நிக்கிறீங்க. அப்ப இப்ப எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? சோ உங்களுக்கு அருள் வேண்டும் என்று சித்தர்களிடம் கேளுங்க. சித்தர்கிட்ட கேட்க வேண்டியது அருள் வேண்டும் என்றுதான். பொருள் தானாகவே கிடைக்கும். நீங்க அந்த அது மேல போங்க, அந்த பற்றற்ற நிலையிலிருந்து வெளியே வாங்க. அதுதான் சித்தர் மார்க்கம். அதுக்கு நீங்க பக்தி மார்க்கத்துக்கு போயிடலாமே, அது சித்தர் மார்க்கத்துக்கு வர வேண்டாமே, அங்க போய் நின்று வேண்டிங்க. இப்ப கோயில்ல போய் நீங்க வேண்டதுக்கு சித்தர்கிட்ட நின்று வேண்டதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அதுக்கு நீங்க பக்தி மார்க்கத்துல போய் நிறைய இறைவன்கிட்ட போய் நீங்க அங்க போய் வேண்டிக்கலாமே. சித்தர் மார்க்கத்துக்கு எதுக்கு வரணும்? சித்தர் மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் நீங்கள் பெற வேண்டும். பெற்று நீண்ட ஆயுள், இந்த உடல் பிணி இல்லாம ஆரோக்கியத்தோட இந்த இறைப்படியை, நான் அவங்க போன அந்த பாதை, இறைவனை அடைந்த அந்த பாதையை எனக்கும் கொடுங்க அப்படின்னு நீங்க போய் வேண்டணும். அப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சித்தர் மார்க்கத்துல, சித்தர்னு அவர் ஒண்ணு பெருசா எங்கேயோ வரல, அவரும் மானிட பிறப்பிலிருந்து வந்தவர் தான். நீங்களும் மானிட பிறப்பு தான், நானும் மானிட பிறப்பு தான். அப்போ நாமளும் அந்த சித்தரை போல இறைவனை அடைவதற்கான அந்த சூட்சமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பாதையில் அவர் பயணித்த அந்த பாதையை நாம் தெரிந்து கொண்டு அவர் 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 போன அந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி நாமளும் இறைவனை அடைய வேண்டும். இதுதான் நம்ம போய் சித்தர் பீடத்துல கேட்கணும். அதை நானும் கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் சித்தர் பீடத்துக்கு போனா அந்த அருளை பெற்று இறை சித்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று
நான் வணங்கும் குருநாதர் கோடி சுவாமிகளிடம் வேண்டி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொலியின் இறுதியில நேற்று சுவாமிமலையில் இருக்கிற வாழும் சித்தர் பிரகாசம் சுவாமிகளுடைய தரிசனத்தை நாம் பெற்றோம். அதை உங்களுக்காக இந்த காணொலியில கொடுக்கிறோம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய காணொலிகள்லாம் உங்களை சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் கொடுக்குற இந்த எஃபர்ட்டுக்கு நீங்க கொடுக்குற சன்மானம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.